ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. இனி நகை அடகு வைக்கிறது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை. ஆர்பிஐ திடீர்னு 10 பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கோல்ட் லோன் எடுக்கிறது முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா லாஸ் நிச்சயம். என்ன நடந்துச்சு? சென்னையில் இருந்து ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் அப்டேட் வந்திருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ 2025க்கான புதிய கோல்ட் லோன் கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பேங்க் என்பிஎஃப்சிக்கு மட்டும் கிடையாது, நகை அடகு வைக்கிற காமன் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரூல், லோன் டு வேல்யூ லிமிட்ஸ். ஆர்பிஐ சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் கோல்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி லோன் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 85% வரை உங்களுக்கு பணம் கிடைக்கும். 2.5லேருந்து 5 லட்சம் வரைக்கும் 80% வரைக்கும் லோன் கிடைக்கும். 5 லட்சத்துக்கு மேலே எடுக்கிறோன்னா 75%, அதாவது 75% மட்டும்தான் லோன் கிடைக்கும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, சின்ன லோன் எடுக்கும்போது எளிதாக பணம் கிடைக்கும். ஆனால் பெரிய லோனுக்கு ஆர்பிஐ கொஞ்சம் காஷியஸாக இருக்காங்க. ரெண்டாவது ரூல்ஸ், கோல்ட் பியூரிட்டி செக். இனிமேல் கோல்ட் பியூரிட்டி செக் கேஷுவலாக நடக்காது. கோல்டை பிஐஎஸ் சர்டிஃபைடு லேபில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அண்டர் வேல்யூஷன், டிஸ்பியூட், கன்ஃபியூஷன் இது எதுவுமே இனி வராது. உங்களோட கோல்டுக்கு ஃபேரான வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணப்படும். மூன்றாவது ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அக்செப்டபிள் கோல்ட் டைப்ஸ். கோல்ட் லோனுக்கு எது கொலாட்ரலாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு ஆர்பிஐ தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தங்க நகை, ஆர்னமெண்ட்ஸ் மற்றும் பேங்க் மின்டட் தங்க நாணயங்கள் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கோல்ட் பாஸ், ரா புல்லியன் அல்லது கோல்டு இடிஎஃப்பை லோனுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்பெக்குலேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான். நான்காவது ரூல்ஸ், ஆக்ஷன் ரூல்ஸ். லோன் ரீபே பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கோல்ட் ஆக்ஷனுக்கு விடப்படும். ஆனால் இனிமேல் அட்வான்ஸாக நோட்டீஸ் மேண்டேட்ரியாக அவங்க அனுப்பணும். கோல்டுக்கு ரிசர்வ் ப்ரைஸ் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்ஷனில் எக்ஸ்ட்ரா மணி வந்துச்சு அப்படின்னா அது பாரோவர்ஸ்க்கு திருப்பி தரப்படும். இதனால் பாரோவர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி இருக்கும், அன்னெசரி லாஸும் வராது. ஐந்தாவது ரூல்ஸ், டிலே இன் கோல்ட் ரிட்டர்ன். லோன் ஃபுல்லாக ரீபே ஆனதும் கோல்ட் ரிட்டர்ன் பண்ண டிலே பண்ணினாங்க அப்படின்னா பேங்க் அல்லது என்பிஎஃப்சி பெர் டே 5000 வரைக்கும் பெனால்ட்டி அவங்க பே பண்ணணும். இதனால் பாரோவர் ரைட்ஸ் ஸ்ட்ரிக்டாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஆறாவது ரூல்ஸ், சார்ஜஸ் டிரான்ஸ்பேரன்சி. இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ, ரெனியூவல் ஃபீ, பெனால்ட்டிஸ் இது எல்லாமே கிளியராக முன்னாடியே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதனால் பாரோவர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பெஸ்ட் லோனை சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஹிடன் சார்ஜஸ் இனிமேல் இருக்காது. ஏழாவது ரூல்ஸ், ஒன் டைம் ரீபேமெண்ட் லோன்ஸ், புல்லட் லோன்ஸ். ஒன் டைம் ரீபேமெண்ட் லோனுக்கு ஸ்பெசிஃபிக் எல்டிவி அண்ட் டென்யூர் ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் டென்யூர் 24 மாதங்கள். புல்லட் லோன் சிஸ்டம் பாரோவர்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் அண்ட் டிசிப்ளின் மெயின்டைன் செய்யவும் உதவுது. ஃபுல் அமௌண்ட் ஒரே தடவை ரீபே பண்ணுற அந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எட்டாவது ரூல்ஸ், டிஜிட்டல் லோன் ப்ராசஸிங். கோல்ட் லோன் ப்ராசஸும் இப்போது டிஜிட்டல் ஆகிருச்சு. டிஜிட்டல் கேஒய்சி, ஆன்லைன் ப்ராசஸிங் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரூரல் அர்பன் கஸ்டமர்ஸ்க்கு ஈக்குவல் கன்வீனியன்ஸ் இனி கிடைக்கும். இதனால் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாகவும் ஹசில் ஃப்ரீயாகவும் பேப்பர்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஒன்பதாவது ரூல், ஓனர்ஷிப் ப்ரூஃப் ஸ்ட்ரிக்ட் வெரிஃபிகேஷன். பாரோவர்ஸ்க்கு கோல்ட் ஓனர்ஷிப் ப்ரூஃப் கம்பல்சரி. ஆல்ரெடி பிளெஜ்டில் இருக்கிற கோல்டு அல்லது டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஜுவல்லரியை அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதனால் ஃப்ராட் சான்சஸ் ரெடியூஸ் ஆகும். கோல்ட் லோன் ப்ராசஸ் டிரான்ஸ்பேரண்ட்டாகவும் சேஃபாகவும் இனி இருக்கும். பத்தாவது ரூல்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் ஃபார் பிஸ்னஸ். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மற்றும் மேனுஃபேக்சர்ஸ், அதாவது ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்க, கோல்டு ஆர் சில்வர் ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கோல்டு ஆர் சில்வர் கொலாட்ரலாக யூஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் எடுக்க முடியும். இதனால் ஸ்மால் பிஸ்னஸ் க்ரோத்க்கு பூஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கேஷ் ஃப்ளோவும் ஸ்மூத் ஆகும். ஸோ இனி கோல்ட் லோன் ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது.
ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணணும். லோன் அமௌண்ட், சார்ஜஸ், ஆக்ஷன் ரூல்ஸ், ரீபேமெண்ட் கிளாரிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கோல்ட் சேஃபாக அடகு வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். கோல்ட் ரேட் அப்டேட்ஸ், RBI ரூல்ஸ், மணி எக்ஸ்பிளைனர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். Subscribe to One India and never miss an update.